வெல்கம் டு நோ அபவுட். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது யாராவது நம்மக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், அதை என்ன மாதிரிலாம் கேட்கலாம், என்ன மாதிரிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்கிங் சம் ஒன் ஹவு தே ஆர். ஒருத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எப்படிலாம் கேட்கலாம். நம்ம ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். How are you feeling அப்படின்னு கேட்கலாம். How is it going அப்படின்னு கேட்கலாம். How are you doing அப்படின்னு கேட்கலாம். ஒருத்தவங்களை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போது இஃப் ஐ ஃபீல் குட் அப்படின்னா நம்ம நல்லா நினச்சோன்னா, நல்லா உணர்றோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஐ எம் குட் அப்படின்னு சொல்லலாம். ஐம் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நாட் டூ பேட் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஃபீலிங் பேட், மோசமாக உணர்றோம் அப்படின்னா எப்படி பதில் சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் பெட்டர். நாட் டூ கிரேட், ஐ ஹாவ் பீன் பெட்டர். நாட் டூ கிரேட். நாட் as usual, not as usual. இப்போது ஹவ் இஸ் கோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன மாதிரி பதில் சொல்லலாம்? ஐ எம் குட் அப்படின்னு சொல்லலாம். நாட் டூ கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதர் காமன் ஃபீலிங்ஸ், பிற பொதுவான உணர்வுகள். ஐ எம் போர்டு, நான் சலிப்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? எனக்கு சலிப்பாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் போர்டு. ஐ எம் டிஸப்பாயிண்டட், நான் ஏமாற்றம் அடைந்தேன், ஏமாற்றமாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் டிஸப்பாயிண்டட். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ட்ரைடு, நான் முயற்சி செஞ்சேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் ட்ரைடு. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ஸ்லீப்பி, எனக்கு தூக்கமாக வருது, எனக்கு தூக்கமாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் ஸ்லீப்பி. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் எக்ஸாஸ்டட், ரொம்ப முற்றும் சோர்வடைந்திருப்போம் இல்லையா? அந்த டைமில் என்ன சொல்லலாம்? ஐ எம் எக்ஸாஸ்டட். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் டிப்ரெஸ்டு, மனசு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் டிப்ரெஸ்ட். If you like this video, please subscribe and share. Thanks for watching.